அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லைங்க. இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான், நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி, நம்ம காதலுக்கு உன் மாமன் இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன்னா எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள், ஜென்டில்மேன் கேர்ள். சாஞ்சுகோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். நீங்க ரெண்டு பேரும் உயிரோட தத்தாடம் மறுநாள் எதிர்த்து பார்க்க போறீங்க. இன்னைக்கே முடிச்சிடறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம், நீ குழந்தையா? ஏண்டி கரவாட்டு குழம்புல ரசத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க ரெண்டு பேருமே முடிச்சிடுறேன். எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் டாக்ஸி, சீக்கிரம் வண்டி அடியா. டாக்ஸி தான் நிக்குது இல்ல, டோரை தண்ணி ஏறி உட்காரையா. மீட்டர் போடலாமா? போடு போடு. எங்க போகணும்? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா? டேய், இது பிளைட் இல்ல, டாக்ஸி. யாரா நீ? என்னங்கல டேய், நீயாடா? அட பண்ணாட நாயே, இன்னும் நீ ஊரை விட்டு போகலையா? யாரா இந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? ஏய் ஏய் டேய், நிறுத்துடா, கல்ல போடுறா. என்னடா? என் காதலி தள்ளிட்டு வந்துட்டான். என்னது, இது உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்துட்டானா? ஆமா. டேய் கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சிட்டியாடா? டேய், இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏம்மா, இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ணேன். ஓ, இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய், அந்த கூந்தலை குடுறா. பாத்தியா, இந்த அழகான கூந்தல், கூந்தலோ கூந்தல் கூந்தல், இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தடா, இந்த நாய்க்கு போடுறா. இந்த கிழட்டு நாயை சும்மா விடக்கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்னு. வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா, சவுதி அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? போடா, போடா, போடா. பார், இத பார்த்து ஜம்ப் பண்ண, அத பார்த்து ஜம்ப் பண்ணங்கறலாம் இனிமே இருக்க கூடாது. நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணனும் நினைச்சா உங்ககிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஜம்பிங். டாக்ஸி போலாமா? போலாம் சார், வா. இன்னைக்கு டாக்ஸி வராது சார். யாராவது? இன்னைக்கு வந்து சார். உனக்கு மட்டும் வந்தா? ஏன் டாக்ஸிக்கு மட்டும் வந்து சார். நான் எப்படி போறது? இந்தாங்க சார் 50 ரூபா. நீங்க வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க. ஏன் நீ வர மாட்டியா? நான் வர மாட்டேன் சார். ஏன் வர மாட்டேன்? நான் வர மாட்டேன் சார். நீ வரணும். நோ, உனக்கே இது நியாயமா இருக்கா? உனக்கே இது தர்மமா இருக்கா? கண்ணாடியில உன் மூஞ்சியை பாத்தியா? மண்டை எது, மூஞ்சி எது, கண் எது, மூக்கு எதுன்னு தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்தை போட்டுருக்க. இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை உட்கார வச்சுட்டு நான் எப்படியா வண்டி ஓட்டுறது? நான் இந்த டாக்ஸில தான் போகணும். இதில் தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு விட்டுரு. என்ன? போயா. நீ வரல, நான் கத்துடுவேன். வா. யார் நீ? நான் யாருன்னு தெரியாமல கூப்பிட்டு வரணும் கூட வந்த. மிஸ்டர்,
மரியாதையா போயிடு, இல்ல மாமா கூப்பிடுவேன். கூப்பிடு. மாமா மட்டும் இல்ல, மாமா, மாமி, அக்கா, அத்தை, குடும்பத்தோட கூப்பிடு. ஐயோ, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ஏன் என் பின்னாலே சுத்திட்டு இருக்க? அப்படி கேளு, சொல்றேன். என் பேர் ஆனந்த். இங்க இருக்கிற முக்காவாசி எஸ்டேட்டுக்கு முதலாளியான ராஜசேகரோட ஒரே ஒரு பேரன். நான் டெல்லியில இருந்தபோது தாத்தா எனக்கு நிறைய பொண்ணு பார்த்தாரு. ஆனா எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. அப்புறம் நான் இங்க வந்தபோதுதான் நீர்வீழ்ச்சியில முதல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். முதல் பார்வையில எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் அந்த பொண்ணை நிறைய இடத்துல பார்த்தேன், ஆனா பேச முடியல. இன்னைக்கு காலைல கூட இந்த பொண்ணை பார்த்தேன். ஏதோ எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்லலாம் சொல்லி பக்கத்துல போனேன். ஆனா அவ என்ன பார்த்தாலே ரொம்ப பயப்படுறா. பரவாயில்ல, கடைசியில இந்த வளையலாவது அவ கையில இருந்து கிடைச்சது. இந்தா. ஏய், கோவப்படாத. எந்த நீர்வீழ்ச்சியில முதல்ல ஒண்ணு பார்த்தேனோ அன்னைக்கே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். நாளைக்கு அதே நீர்வீழ்ச்சியில உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். 9 காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வரலன்னா நான் அது மேல இருந்து குதிச்சு சத்துருவேன். ஏய், ஐ லவ் யூ. நாளைக்கு நீர்வீழ்ச்சியில உனக்காக காத்துட்டு இருப்பேன். பை, குட் நைட். ஜீவா, இதோ நான் இங்க இருக்கேன். நீங்க கண்டிப்பா வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜீவா, அதோ பாருங்க, 2 கொடி இருக்கு. ஓ மனசுல எனக்கு இடம் இருந்தா அந்த வெள்ளை கொடி எடுத்து காட்டு. என்ன பிடிக்கலன்னு அந்த சிவப்பு கொடி எடுத்து காட்டு. இப்ப நான் வாழ்வா சாவாங்கிற முடிவு எடுக்க முடியாம உச்சியில நிக்கிறேன். 2 முடிவுமே உங்க கையில தான் இருக்கு. ஓ, சீக்கிரமா போய் முடிவு சொல்லு. ஜீவா, நான் இப்ப உங்கள்ட்ட விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். ஒரு தடவைக்கு 3 தடவை நல்லா யோசிச்சு கொடியேடு. நல்ல ஒரு முடிவை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். ஜீவா, என் மாமனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தானே நான் என் காதல வெளிப்படுத்தாம இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டீங்களா ஆனந்த்? அவசரப்பட்டுட்டீங்களே. நான் உங்க மேல என் உயிரை வச்சிருந்தேன். நீங்களே என்னை விட்டு போன பிறகு நான் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நானும் உங்களோட வரேன். ஏமாந்துட்டியா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட்டு சாகிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லை. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க இது கீழே விழுந்தது என்னோட டம்மி. எப்படி நம்ம ஐடியா? ஐயோ! நல்ல வேளை நம்ம கோயிலுக்கு வந்த நேரம் கூட்டம் இல்ல, நிம்மதியா சாமி கும்பிடலாம். அம்மா வாங்க வாங்க, வணக்கம். ஐயா இல்லைங்களா? அது ஐயா அவசரமான வேலையா மைசூர் போயிருக்காரு, அதான் நான் அம்மா கூட வந்துட்டேன். நம்ம ஊர் கோயிலுக்கு புதுசா சாமியார் வந்திருக்கான். அவ சொல்றதெல்லாம் நடக்குன்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறான். ஐயா சாமியாரா? பாப்போம் பாப்போம். ஐயா நீங்களும் போய் பாருங்கம்மா. வரமா? சரி. ஓம் ஆனந்தாய நமः. ஓம் ஆனந்தாய நமः. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஓம் க்ளீம் க்ளீம். மகளே, உனக்கு என்ன குறைன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கோயில 100 முறை நீ சுத்தி வா, உன் தீராத முட்டுவலி எல்லாம் தீர்ந்துரும். தீஸ்கொண்டி சலோ, போயிட்டு வாங்க. போயிட்டு வா மோளே. ஓம் ஆனந்தாய நமः. ஓம் ஆனந்தாய நமः. ஓம் ஆனந்தாய நமः. சுவாமி ஆனந்தாய நமः. ஐயோ சுவாமி! Good morning, brother. Just get up, man.
என்ன இது திடீர்னு இங்கிலீஷ்ல பேசுறீங்க? எனக்கு எல்லா பாஷையுமே தெரியும். அடடடடடட. உட்காருங்க. ஆக்ஷன். உன் பிரச்சனை என்ன பிரதர்? எங்க முதலாளியமா நாங்கெல்லாம் வந்தது எங்க காரியம் கைகூடணும்னு. அதுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் உனக்கு பண்ணணும். பிடிச்சது கிடைக்காது, கிடைக்காதது பிடிக்கும். கிடைச்சது பிடிக்காது, ஆ. கிடைக்காதது பிடிக்கும். அடடடடடடட. என்ன தத்துவம், என்ன தத்துவம் சுவாமி. இதுக்கு அர்த்தம் என்ன? அது இது வரைக்கும் எனக்கே புரியல. சுத்தம். அதோ அந்த கோயில் குளம் இருக்குல்ல, அதுல போய் 100 தடவை முங்கி ஓம் ஆனந்தாயனமா ஆனந்தாயனமான்னு சொல்லு, இதுக்கு அர்த்தம் புரியும். போயிட்டு வா, அதுக்கப்புறம் என்ன வந்து பாரு. கோயில் குளத்துல 100 தடவை நான் முங்க ஆமா பிரதர். உயிரோட இருந்தா உங்களை வந்து பாக்குறேன். சரி ஐயோ கண்ணு தெரியலையே, குளத்துக்கு பதிலா கிணத்துல இறங்கிட கூடாது. மகளே, சுவாமி, உட்காருமா. பெண்ணே, உன் குறை என் மனக்கண்ணில் தெரிகிறது. அது உன் இளைய சகோதரியை பத்தித்தானே? ஆமா சுவாமி. அந்த குறை இந்த நிமிடம் முதல் விலகப் போகிறது. என் மீது உன் தங்கையை பக்தியாக இருக்க சொல். ஆகட்டும் சாமி. எவ்வளவு கரெக்டா சொல்றாரு பாத்தியா? குழந்தாய், நீயே உட்காருமா. உட்காரு. மகளே, இந்த ஜெபமாலையே 1008 தடவை இப்படி உருட்டி உருட்டி ஓம் ஆனந்தாயிடமா சொல்லுங்க, உங்க பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். எப்ப சாமி பண்ணணும்? ஒரு மாசம் கழிச்சு பண்ணுங்க. இல்ல இப்பவே இந்த கோயில் மண்டபத்துல பண்ணுங்கம்மா. அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஆ? இல்ல உங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சலோ, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க சந்தோஷமா. நீங்களா? வா போலாம். உங்க அக்கா என்ன தியானம் முடிக்கிறதுக்கு 6 மணி நேரம் தாடியில எறும்பரிக்குது. ஓம் ஆனந்தாய நமக. ஓம் ஆனந்தாய நமக. ஜீவா, ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட உங்க அக்காவை ஏமாத்திங்க கூட்டு வந்திருக்கேன். எதுவுமே பேசாம உங்க மடியில இப்படி படுத்துட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஜீவா, இந்த மலையிலிருந்து வர காத்து சத்தம், பறவைங்க சத்தம், அருவி சத்தம், இதெல்லாம் உன் காதுல விழுறதில்ல? எனக்கு எப்பவுமே எங்க மாமாவோட உருமல் சத்தம் மட்டும்தான் கேட்கும். என்ன ஜீவா அது? இந்த இடத்துல வந்து மாமாவை நினைச்சு பயப்படுற? அக்கா என்ன காணாம தேடிட்டு இருப்பாங்க. மாமா வேற ஊர்ல இல்ல. நம்ம 2 பேரும் எங்க ஒண்ணா பாத்துற போறாங்களோன்னு பயமா இருக்கு. என்ன ஜீவா அது? எப்ப பார்த்தாலும் மாமா அக்கான்னு. நான் என் மனசுல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், நமக்கு அழகழகா நிறைய குழந்தை பிறக்கணும். உங்களுக்கு ஆசை ரொம்ப ஜாஸ்தி தான். ஐயோ, எங்க மாமாவோட ஆளுங்க வராங்க போல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நீங்க போயிடுங்க, நான் வரேன். ஜீவா, ஜீவனை சொல்றது கேளு. ஆனந்த்! அம்மா! ஜீவா, என்னாச்சு? அவசரமா ஓடி வந்த சறுக்கி விழுந்துட்டேன். எதுக்கு இப்படி அவசரமா ஓடுற? கால் சுளுக்கிடுச்சு, என்னால நடக்க முடியலைங்க. மெதுவா வா, பாத்து நின்று. மெதுவா மெதுவா பாத்து நட ஜீவா, மெதுவா நட. என்ன ஜீவாமா நொண்டி நொண்டி வர்றீங்க? கால்ல அடிக்கடி பட்டிருக்கா? அது அது வந்து ஒண்ணும் இல்ல வைத்தியரே. அது அட ஒண்ணும் இல்லைங்க, அப்படியே சுத்தி பார்க்க வந்தோமா, கால் தவறி விழுந்துட்டேன், சுளுக்கிடுச்சு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க, நான் நல்ல அப்படியா? தைலமா தர்றேன். 2 நாளைக்கு தடவுங்க. Okay. ஆனா நல்ல ஓய்வு எடுக்கணும். எதுக்கு நான் நாளைக்கு வீட்டுல வந்து பாக்குறேமா? சரிங்க, அப்ப வரும்போது பணம் கொடுக்குறேன்.